ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மகத்தான அருளால் ரமலானுடைய பாதியை கடந்துவிட்டோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் இயன்றளவு நன்மைகளை அதிகப்படுத்தி அந்த நாட்களை பயனுள்ளதாக கழிக்கின்ற ஒரு பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, அல் குர்ஆன் வழங்கும் அழகிய உபதேசங்கள் என்ற தொடரில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கின்ற அந்த வசனம் சூரத்து ஆல் இம்ரான் 134வது வசனம். இந்த வசனத்தை இறைவன் குறிப்பிடுவதற்கு முன்னால் ஒரு இறை விசுவாசிகளுக்கு ஒரு அறிவிப்பு ஒன்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முந்தைய வசனத்தில் பதிவு செய்கிறான். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். நீங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் சவுண்டை குறைச்சிருங்க அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் வானம் பூமி அளவு பரப்பளவு கொண்ட சுவனத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்டா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் பல்வேறு கட்டங்களில் அல்லாஹுடைய தூதரால் தன் சமூகத்திற்கு எடுத்துரைக்கப்பட்டது. அதில் ஒரு இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உஹது போர்க்களம், 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டீட்டெயில் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொன்னேன். இந்த உஹது போர்க்களத்தில் ஒரு சோதனையான சூழல் நிகழ்கிறது. சஹாபாக்களே பின்வாங்கி ஓடுகின்ற நிலை, நபித்தோழர்களை கொலை செய்கின்ற நிலை, எதிரியினுடைய கை ஓங்குகின்ற நிலை, இப்படியான சோதனை கட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் அவங்க என்றைக்குமே குர்ஆனுடைய வசனத்துக்கு முரண்பட்டு நடக்க மாட்டாங்க. மனிதன் என்ற அடிப்படையில் நபித்தோழர்கள் பல சந்தர்ப்பத்திலே பிழைகள் செய்தாலும் அல்லாஹுடைய தூதர் இறையச்சத்திற்கு முன்மாதிரி. அவங்க பின்வாங்க மாட்டாங்க. என்ன சூழல் நடந்தாலும் போரில் அப்படியே நிற்பார்கள். அல்லாஹுடைய தூதருடைய அந்த போர் வளமைகளை பற்றி ஹதீசுகளை படிக்கும் பொழுது எதிரிகளுடைய அந்த வாளுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதரின் முகம் இருக்குமா. ஏதோ இறை தூதர் நபி அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நபிதான், ஆனால் வீரத்தில் அவர்களை மிஞ்ச முடியாது. அவ்வளவு வீரமிக்க ஒரு வாழ்க்கை அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸ்பாட்டில் நிற்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடுகின்ற நிலை. அந்த சந்தர்ப்பத்தில் தன் தோழர்களை மீண்டும் அல்லாஹ்வுடைய இறை மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு செய்ய, மீண்டும் அவங்கள போர்க்களத்திற்கு இணைக்க நபி அவர்கள் பயன்படுத்திய அந்த சமயத்தின் ஒரு வாசகமாகவும் இந்த குர்ஆனுடைய வசனம் இருந்தது. சத்தம் போட்டாங்க ரசூலுல்லாஹ், வசாரிஉ, விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு தர இருக்கிறான். வானம் பூமி அளவு பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு நன்மாராயம் சொல்கிறான், அதை நோக்கி வாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சப்தமிட்டார்கள். இப்படி சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நபித்தோழர், அங்கே சஹீஹ் முஸ்லிமில் அந்த செய்தியை பார்க்குறோம், அதே உஹது போர்க்களம். இந்த வசனத்தை கேட்ட உடனே அவருக்கு ஒரு உந்துதல் வருது. என்ன செய்கிறாருன்னா, அவர் கொஞ்சம் அந்த சபையில் உட்காந்து ஒரு பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கிறார். எடுத்து அமைதியாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த இந்த அழைப்பை கேட்ட உடனே அவருக்கு இந்த சொர்க்கத்தை பற்றின சிந்தனை உள்ள வந்துருச்சு. வானம் பூமி அளவு பரப்பளவு கொண்ட சொர்க்கம் என்றால் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு ஏடு நமக்கு கிடைக்கிது, ஒரு இடம். இந்த இடத்துக்கான மதிப்பு இன்னைக்கு தொண்டியில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிருச்சு இல்லையா. ஒரு இடம் வாங்குறதுங்கிறது தொண்டியில் மிகப்பெரிய போராட்டம். இன்னைக்கு நம்புதாலையெல்லாம் தாண்டி கிரவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க, பிளாட் போட்டுட்டு இருக்காங்க, எங்கேயோ போயிட்டாங்க.
தொண்டில இனி ஒரு இடம் வாங்குறதுங்கிறது ரொம்ப சிரமம். அப்படி ஒரு சிச்சுவேஷன் இங்கே உருவாயிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ஒரு சின்ன சின்ன இடத்திற்கான மதிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கொடுக்குறாங்க, வானம் அது எவ்வளவு பிரம்மாண்டமானது, எல்லை இல்லாதது, முடிவில்லாதது, அல்லாஹ் ஒருவனே அறிந்தது. அந்த வானம் பரப்பளவு கொண்ட, வானத்தின் அளவுக்கு பரப்பளவு கொண்ட, பூமியை போன்ற பரப்பளவு கொண்ட ஒருத்தருக்கு அந்த சொர்க்கம். யோசிச்சு பாருங்க, அந்த சொர்க்கத்தை நோக்கி வாங்கன்னு அழைப்பு கொடுத்த உடனே அந்த நபித்தோழருக்கு ஆசை வந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதிரி அது ஒரு காமெடி உணர்வுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நகைப்போட வந்து என்ன செய்யறாருன்னா அல்லாஹ்வுடைய கிட்ட கேட்கிறார், யாரை சொல்லலாம், வானம் பூமி அளவு பரப்பளவு சொர்க்கம் இருக்குமா, அதையா அல்லாஹ் தர்றேன்னு சொல்றான், இந்த போர்ல நான் கொல்லப்பட்டால் அது கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. கையில பேரிச்சம்பழம் இருக்கு. சிச்சுவேஷனை பாருங்க, போர் பயங்கரமா நடந்துட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு அழைப்பை கொடுக்கிறார்கள், அவர் கையில பேரிச்சம்பழம். ஒரு கேள்வி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமாம், வானம் பூமியை போன்ற பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களிக்கிறான் இந்த போர்க்களத்தில் நீங்கள் கொலை செய்யப்பட்டால். அவர் கேட்கிறாரு, யார சொல்லலாம், நான் அதில் ஒருத்தரா இருப்பனா, எனக்கு அது கிடைக்குமா என்றோடு நீங்களும் அதில் ஒருத்தராக இருப்பீங்க அப்படின்ட்டாங்க. சொன்ன உடனே அவர் மறுபடியும் போய் அமர்ந்தார். அதை சாப்பிட்ற ஒரு டைம் வருது, மறுபடியும் கடிச்சிட்டு இருந்து அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட போகிறார். போகும்போது அவருடைய மைண்டு முழுக்க, சிந்தனை முழுக்க சொர்க்கமாக வியாபித்துருச்சு. அதில் ஒருத்தர் வேற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இனி ஏன் இந்த உலகம், அது வேற லைஃப் இல்லையா, பெர்மனண்டான நிலைத்த வாழ்க்கை, அதனுடைய இன்பத்துக்கு இது ஒரு தூசு கூட பெறாது. அற்பமான வீணான விளையாட்டு மிகுந்த ஒரு வாழ்க்கை. விளையாட்டுக்காக யாரும் உயிரை கொடுக்க மாட்டோம் இல்லையா, ஒரு ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறோம், விளையாட்டுக்கு நம்ம எதுவும் உயிரை கொடுக்க மாட்டோம், ஒரு அற்பம், அந்த நிமிடத்தோடு அது முடிஞ்சிடும். அல்ல இந்த உலகத்துக்கு சொல்ற வாசகமே விளையாடவே முடிஞ்சு போயிடும், ஒண்ணுமே இருக்காது. அவர் சிந்தனை முழுக்க சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. பேரிச்சம்பழத்தை தூக்கி போட்டு விட்டு சப்தமிட்டுட்டே போறாரு, இந்த பேரித்தம் துண்டுகளை நான் சாப்பிடும் அளவுக்கு கூட இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு ஆசைப்படவில்லை. என்னை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வானம் பூமி பரப்பளவு மிகுந்த சொர்க்கத்திற்கு தகுதியானவன் என்று சொன்னதற்கு பிறகு தூக்கி போட்டார், போர்க்களத்துக்கு போனார், வெட்டப்பட்டார், ஷஹீதாயிட்டார். உலகமா சொர்க்கமா என்ற அந்த ஒரு நிலை வருகின்ற பொழுது, அல்லாஹ் நம்மிடத்தில் அந்த கேள்வியை வைக்கின்ற பொழுது நாம் எதை தீர்மானிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இதுதான் அல்லாஹ் முதல்ல இந்த வசனத்தில் பதிவு செய்யறான். இந்த சொர்க்கம் அவருக்கு கிடைத்தது, அந்த போர்க்களத்தில் யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கு கிடைத்தது, இன்னும் இந்த உலகத்தில் வாழ்பவர்களுக்கும் கிடைக்கும் என்று அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனத்தில் பதிவு செய்கிறான். உஇத்தத்தில் முத்தகீன், வானம் பூமி அளவு பரப்பளவு கொண்ட சொர்க்கம் யாருக்கு தெரியுமா, இறையச்சம் யாரிடம் இருக்கிறதோ அவங்களுக்கு. வெறுமனே போரில் கலந்து கொண்ட அந்த நபித்தோழர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு போர் சூழல் நமக்கு அல்ல, நமக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கணும் என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹ் அதுக்கு விடை கொடுக்கிறான். நம் உள்ளத்தில் தக்குவா, இறை அச்ச உணர்வு அதிகரித்திருந்தால் அந்த வானம் பூமியை போன்ற பரப்பளவு மிக்க சொர்க்கம் நமக்கு உண்டு, அது அவர்களுக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிட்டு விட்டு தக்குவா உள்ளவங்கண்டா யாரு என்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறான். இறையச்சம் என்றால் வெறுமனே அல்லாஹ் பயப்படுறது, இது மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இறையச்சம் என்றால் அல்லாஹ் பயப்படணும், அந்தரங்கத்திலையும் வெளி வாழ்க்கையில் அல்லாஹ் பயந்து நடக்கணும், இது மட்டும்தான் தக்குவான் நமக்கு டெஃபனிஷன், அது புரிஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இறையச்சம் அல்ல, அல்லாஹ் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறான். தக்குவா என்றால் என்ன, அல்லதீன, வானம் பூமி அளவு சொர்க்கம் யாருக்கு கிடைக்குமோ அந்த இறையச்சவாதிகள் எப்படி இருப்பார்கள் என்றால், இந்த அல்லதீனங்கிற வார்த்தை மேல யாரை பத்தி சொல்லுதோ அவங்கள ஈர்த்து கொண்டு வரும் அந்த வாசகம் இது. அவங்க யார் தெரியுமா, இறையச்சவாதிகள் யார் தெரியுமா, அந்த சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் யார் தெரியுமா என்று அல்லாஹ் இங்கே விளக்கம் அளிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா, யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. முதல் அம்சம், அவர்கள் செழிப்பான வாழ்விலும் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வார்கள், வறுமையான வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வார்கள். ஒருத்தர் தான், செல்வத்தில் உள்ளவங்க அவங்க தனி, ஏழையில் உள்ளவங்க இவங்க தனின்னு பிரிச்சு அல்லாஹ் சொல்லல. ஒருத்தர், நான், எனக்கு அந்த வசனம் பேசுகிறது, நான் செழிப்போடு இருந்தால் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யணும், செழிப்பான நிலையிலும் அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்யணும். அல்லாஹ் எனக்கு ஏழ்மையை தந்துட்டான், நான் ஒரு வறுமையில் இருக்கிறேன், கஷ்டமான சூழலில் இருக்கிறேன், அந்த நேரத்திலும் நான் அல்லாஹ்விற்காக தர்மம் செய்யணும். ஒரு நபரை பற்றி தான் அல்லாஹ் இங்கே பேசுகிறான்.
இது முதலாவது பண்பு. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வல் காலிமீனல் கைல், கோபத்தை அவர்கள் மென்று விழுங்குவார்கள். இரையச்சம் உள்ளவர்கள் யாரு? செழிப்பான நிலையிலும் வறுமையான நிலையிலும் அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் செலவு செய்வார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, இரையச்சம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்றது கோபத்தை மென்று விழுங்குவார்கள். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆஃபிஈன அனின் நாஸ், மனிதர்களை அவர்கள் மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இத்தகைய நற்காரியங்கள் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நான் நேற்றைய உரையில் உங்களுக்கு தர்ம சம்பந்தமாக தான் பேசினேன், இன்னைக்கு தர்ம சம்பந்தமாக தான். ஏன்னா அந்த கேட்டகரி நமக்கு விளங்கலை. நிறைய மக்களுக்கு தர்மம் எப்படி செய்யப்பட்டால் அல்லாஹ்வால் அது பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படும், இது நிறைய மக்களுக்கு தெரியல. எப்படியான தர்மங்கள் இறை நேசத்தை பெற்றுத்தரும், இது நமக்கு தெரியல. இப்ப நான் நேற்று சொன்ன உரை, எந்த தர்மத்தை நாம் செய்தால் அந்த தர்மத்திற்கு அல்லாஹ்விடம் முழு நன்மை கிடைக்கும் என்பதை பத்தி பேசணும். இன்றைக்கு பேசக்கூடிய தர்மம், எத்தகைய தர்மம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய நேசம் அந்த தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த இறைவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்த நாட்களை பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவது இறையச்சம் உள்ளவர்களின் பண்பாக சொன்னது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா, அவர்கள் செழிப்பாக நல்ல வசதியோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வார்கள். இதை ஏன் சகோதரிகள் எல்லாம் சொல்லணும்? செழிப்பாக இருந்தால் ஒருத்தர் தர்மம் செய்கிறதுக்கு ரொம்ப லேசா இல்லையா? வறுமையாக இருக்கிறவருக்கு தான் தர்மம் செய்யுங்கன்னு பயான் பண்ணணும் இல்லையா? ஏன்னா அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட நிறைய பயம் இருக்கும், அச்ச உணர்வு இருக்கும். தர்மம் செய்யுங்க, இயன்றதை செய்யுங்கன்னு ஒரு பயான் 1/2 மணி நேரம் பேசணும். ஒருத்தர் பெரிய செல்வந்தராக இருக்கிறார், அவர் தர்மம் செய்யறதுனால எதுவுமே அவர் குறையாது. அவர் அந்த தர்மத்திலிருந்து, அவருடைய சொத்திலிருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து மக்களுக்கு தர்மம் செய்யறதுனால, வறியவர்களுக்கு கொடுக்கறதுனால, தன் சமூகத்தில் வாழ்கின்ற அனாதைகளுக்கு கொடுக்கறதுனால, யாரோ ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டிகளுக்கு கொடுக்கறதுனால, இந்த உலகத்தில் யாரெல்லாம் தேவையுள்ள மக்களாக நம் பார்வையில், நம் ஊரில், நம் தெருக்களில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம் சொத்தில் இருந்து எடுத்து கொடுப்பதனால் அந்த வசதி படைத்தவர்களுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துராது. அது அவங்களுக்கே தெரியும். கொடுக்கறதுனால இது ஒரு அற்ப தொகை, அதை கொடுக்கறதுனால என் சொத்தில் எதுவும் குறைந்து விடாது, நான் பெரிய நஷ்டவாளியா போயிட மாட்டேன் என்று செல்வந்தர்கள் வாழ்கிறார்களே, இவங்களை அல்லாஹ் சொல்றான். இதுக்கு நம்ம பாடம் நடத்தணுமா? ஏன் அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்? செல்வ செழிப்பிலும் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யணும் ஏங்கிறதுக்கு கேள்வி பதில் நம்மள்டே இருக்கு இல்லையா? செல்வந்தர்கள் தான் ஏழ்மையாக இருப்பவர்களை விட தர்மம் செய்ய ரொம்ப பயப்படுறாங்க. நம்மள்டே அதுக்கான பதில் இருக்கு. அல்லாஹ் ஏன் இதை பயன்படுத்துற அந்த வாசகத்தை நம்ம உள்ள பதில் சொல்லுது. உண்மைதான், செல்வத்தோடு இருக்கின்ற, வசதியோடு இருக்கின்ற பல மனிதர்கள் அந்த இடத்தில் இறை நினைவை, இது இறைவன் எனக்கு தந்தான் என்பதை மறந்து கஞ்சத்தனம் கொண்டு அந்த சொத்தை தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் மனைவி மக்களுக்காக சுருக்கிக் கொள்கிறார்கள். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படி? நிறைய செல்வத்தோடு இருப்பார்கள். செல்வ செழிப்பாக இருக்கின்ற பொழுது அவர்கள் பிற மக்களுக்கு உதவி செய்வதால் அவர்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட போவதில்லை என்றாலும் கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் அதை சொல்றான். ஒரு ஏழையை பேசுறது முன்னாடி அல்லாஹ் செல்வத்தோடு இருக்கின்ற மனிதனை பேசுகிறான். வசதியோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் நாம கொடுக்கணும். இப்போ இந்த சிந்தனை நம் மனதில் வரணும். நமக்கு அல்லாஹ் செல்வத்தை இது எப்போ வரும் தெரியுமா? இது ஏன் தடைபடுது தெரியுமா? சூரத்துல் பக்ரா ஆரம்ப வசனங்களை படிச்சு பாருங்க. அல்லாஹ் அந்த இடத்துல பேச அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் பேசிட்டு வர்றான்ல, அதுல 2வது 3வது வசனங்களை படிச்சு பாருங்க. அவங்க மறைவானவற்றை நம்புவார்கள், யுகீமுன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ்வுடைய வார்த்தையை நல்லா நோட் பண்ணுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து செலவு செய்வார்கள். அவங்க சொத்திலிருந்து செலவு செய்வாங்கன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, இதுதான் யதார்த்தம்.
நம்ம மைண்ட் ஒன்று சொல்லுது, நான் உழைச்சி சேர்த்த சொத்து, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால வந்தது, ஏன் அறிவு இல்லாமல் வந்திருக்குமா, இவன் கையில் கிடைச்சா அது வந்திருக்குமா, ஏன் தலைமைத்துவம் இல்லாமல் இவ்வளோ சொத்து வந்திருக்குமா, எத்தனை கால போராட்டம் தெரியுமா, என் நாலேஜுக்கு அல்லாஹ் தந்தான், நான் சேர்த்தது, என்னுடைய அதிகாரம், என்னுடைய பொருளாதாரம் என்று மனிதன் பேசுகிறான்ல, என்னுடையது என்று பேசுகிறான்ல. அல்லாஹ் சொல்றான் அது அல்ல, இந்த உலகமே இறைவனின் கரத்தில் உள்ளது. இந்த உலகத்தை படைத்த இறைவன் சொல்கிறான், உன்னை படைத்த இறைவன் சொல்கிறான், அல்லாஹ் தந்த சொத்தில் இருந்து நீ செலவு செய்ய வேண்டும். நீனா சேர்த்தது இல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை. மிம்மா ரஸக்னா, நான் கொடுத்தோம் அவனுக்கு அப்படிங்கிறான். ரஸக்னாஹும், அவனுக்கு நாம் கொடுத்தோம், அதிலிருந்து நல்வழியில் அவன் செலவு செய்ய வேண்டும். இந்த உலகத்துல நல்ல புத்தியோடு அறிவோடு நல்ல ஆரோக்கியமாக ஒரு உழைப்புல ஒருத்தர் உழைக்கிறார், கட்டுமையா நல்ல அறிவோடு ஒருத்தர் உழைக்கிறார், அவருக்கு அல்லாஹ் நிறைய சொத்தை கொடுத்துட்டான். அவர் சிந்தனை சொல்லுது என்னுடைய உழைப்பால இது வந்துச்சு. அதே மாதிரி டேலண்ட் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க. அவரை மாதிரி கல்வி அவருக்கு இருக்கும், அவரை மாதிரி உழைக்கக்கூடிய உடல் வலிமை அவருக்கு இருக்கும், அவரை மாதிரி ஆரோக்கியம் இருக்கும், எல்லா திறமையும் இருக்கும். இவருக்கு ஈக்குவலாகவே உலகத்தில் பலர் அல்லாஹ் படைச்சிருப்பான். ஆனா அவங்க அன்றாடம் ஏழைகளாக இருப்பார்கள். இது ஏன் இந்த வித்தியாசம்? நம்முடைய உழைப்பால் தான், நம்முடைய அறிவால் தான் இது உயர்கிறது என்றால் ஈக்குவலா இருக்கணுமா இல்லையா? அவங்களும் உயர்ந்திருக்கணுமா இல்லையா? அவங்கள அல்லாஹ் பொருளாதாரத்தில் குறைத்து வைத்திருக்கிறான். ஈக்குவலான பர்சன் இன்னும் மேலதிகமாக பார்த்தால் இவர்களை விட அறிவால் உயர்ந்தவர்கள், இவங்களோட காலை இரவு என்று எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து உழைக்கக்கூடிய பல மனிதர்கள், எக்ஸ்ட்ரா டைம் 1 hour 2 hour வேலை பார்க்கிறவங்க செல்வந்தர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. கிடைக்கின்ற ஓய்வையெல்லாம் வேலைக்காக பயன்படுத்துகிற நிறைய மக்கள் ஏழைகளாகவும் இருக்கிறார்கள். இவங்களோட ஹார்ட் ஒர்க் பண்றவங்க ஏழையா இருக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் இல்லாத பல மக்களை எல்லாம் செல்வந்தரா வச்சிருக்கிறான். இந்த உலக யதார்த்தம் எல்லாம் என்ன சொல்கிறது? இது எதுக்குமே நாம காரணம் இல்லை. நம்மளை ஒரு கருவியால வச்சிருக்கிறான். நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்றோம், ஏதோ உழைக்கிறோம், நம்ம நாலேஜ் கொடுக்குறோம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பின்னாடி அல்லாஹ் நிற்கிறான். எனக்கு தர வேண்டும் என்ற நாட்டம் இறைவனது. நான் செல்வந்தனாக இந்த உலகத்தில் உருவாக வேண்டும். இன்னொரு மனிதன் என்னை போன்றே ஆற்றல் உள்ளவனாக, அறிவுள்ளவனாக, ஆரோக்கியமானவனாக இருந்தாலும் கூட அவன் ஏழையாகத்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதும் இறைவனுடைய நாட்டம். அந்த இடத்துல ஈக்குவாலிட்டியை வைக்கல அல்லாஹ். உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படி இருந்தா. ஏற்றத்தாழ்வாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப இந்த வார்த்தையின் வலிமை நாம் புரிஞ்சுக்கிறோம். நம்ம செல்வத்தோடு இருக்கிறோமா, நாம உயர்ந்திருக்கிறோமா, நம் கரம் ஓங்கி இருக்கிறதா, இது நம்முடைய அதிகாரத்தால வந்தது இல்லை, அல்லாஹ் தந்தது. இந்த சிந்தனை நம் உள்ளத்தை வியாபித்து விட்டால் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறதுக்கு நமக்கு சிரமமே வராது. இதுதான் நம்மளை தடுக்கிறது. என் சொத்து, என் சேமிப்பு, என் ஆரோக்கியம், என் உழைப்பு, என் அறிவு. காரணம் சொன்னானே, இன்னமா ஊத்தித்துஹு அலா இல்மின் இன்டி. எவ்வளவு பெரிய சொத்துக்காரன் காரணம் நல்லா குர்ஆன்ல சொல்றான். மிக பிரம்மாண்டமான சொத்து. அவனுடைய அந்த பொருளாதாரம் அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறைகளுக்கான சாவிகளை ஒரு சமுதாயம் சுமக்குமாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சாவி இவ்வளவு தானேங்க, இதான சாவி. இன்னைக்கு பீரோ சாவினா இவ்வளவுதான் நம்மள்ட்ட உள்ள சொத்து. எத்தனை கோடி எத்தனை லட்சத்தை ஒளிச்சு வச்சாலும் இவ்வளவுதான். ஆனா காரணம் அல்லாஹ் சொல்றா, ஒரு சமுதாயம் அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்கள் பொதிந்திருக்கின்ற அந்த அறையை துறப்பதற்கான சாவியை சுமந்து வரும். அப்பண்டா அவன் சொத்து எவ்வளவு இருக்கும் இல்ல. அவன் மென்டாலிட்டி என்ன சொல்லிச்சு தெரியுமா? இன்னமா ஊத்தி துகு அலா இல்மின். எல்லாம் என்னால வந்துச்சு. யாருக்கு இந்த அல்லாஹ்வும் தரல, என்னால வந்துச்சு. நான் இல்லாம எப்படி வரும்? ஏன் உழைப்பு இல்லாம எப்படி வரும்? ஏன் அறிவு இல்லாம எப்படி வந்தது எல்லாம் என்று பேசினான். அவனுக்கு ரிசல்ட் என்ன தெரியுமா? அவன் அந்த ஆணவத்தோடு பயணிக்கும் பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனையும் அவன் சொத்துக்களையும் பூமியோடு புதைத்து விட்டான். உள்ள போயிட்டான். புதைச்சிட்டு அல்லாஹ் கொஸ்டின் கேட்கிறான். அடே, உன்னால வந்துச்சு, உன் அறிவு உன் ஆற்றல் சொன்னாயே, உன் அறிவும் ஆற்றலும் உன் சொத்துக்களும் உன்னை ஏன் பாதுகாக்கவில்லை? உனக்கு தான் அதிகாரம் சொன்னேன், நீ உருவாக்கி கொண்டது உன் அறிவு உன் பலம் என்று பேசினாயே, எல்லாம் இப்ப முடிய போகுது. ஏன் நீ ஜெயிக்கல? ஏன் நீ எழுந்திருக்கல? ஏன் உன்னை உன் அறிவு பாதுகாக்கவில்லை? இவ்வளவுதான் உலகம் சகோதரிகளை புரிஞ்சுக்கிறோம். நமக்கு அல்லாஹ் தர்ற பேக்ரவுண்டு அது இறைவனுடைய நாட்டம். ஒருவர் ஏழ்மையா, அல்லாஹ்வுடைய அதிகாரம். ஒருவர் செல்வந்தரா, அல்லாஹ் தந்தது. இதை முதல்ல மனசுல நம்ம எடுத்துட்டோம்னா, செல்வந்தர்களாக இருப்பவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வதை தளர்த்தி விட்டுற மாட்டாங்க.
அதில் பயப்பட மாட்டாங்க, சோர்வடைய மாட்டாங்க. இந்த எண்ணம் நம் உள்ளத்தில் வந்தால் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் என்ன செய்வோம்? அல்லாஹ்வின் பாதையில் தாராளமாக தர்மம் செய்வோம். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல குறிப்பிடுகிறான். செல்வ நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதர் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யணும். அது இறையச்சத்தினுடைய பண்பு. இரண்டாவது, ஏழ்மையாக இருக்கின்ற பொழுதும் அவர் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யணும். தர்மம் என்ற பயான் பேசப்பட்டாலே அதில் ஏழைகள் விதிவிலக்கு நம்மெல்லாம் ஒரு சிந்தனைக்கு வந்துடுவோம். அதெல்லாம் செல்வம் உள்ளவங்களுக்கு, நல்ல வீடு வசதியாக உள்ளவங்களுக்கு, மாதத்தில் ஒரு 2 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஓகே, அன்றாடம் விளைக்கிறோம், ஏதோ மாதத்துக்கு ஒரு வீட்டு வாடகை, பிள்ளைகளை ஏதோ ஒரு மீடியமான ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், ஏதோ ஒரு சம்பாத்தியத்தில் இருக்கிறோம், மாத ரொட்டேஷன் சரியாக ஓடுது, எக்ஸ்ட்ரா எதையும் என்னால் சேமிக்க முடியல, இப்படி இருக்கிறாங்கல்ல ஏழைகள் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தர்மத்துக்கான அந்த இதே இல்லைன்னு நினைக்கிறாங்க. தர்மம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அல்லாஹ் அதுதான் இங்கே சொல்கிறான். ஏழ்மையாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் கொடுக்கணும். இது அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இறையச்சம் உள்ளவர்களின் பண்பு. இதுக்கு சில உதாரணங்களை பாருங்க. நாம் எப்படி நினைக்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரின் காலகட்டத்தில் நடந்த சில நிகழ்வுகள் நமக்கான படிப்பினை பாடம். ஒரு நாள் இந்த ஏழைகள் எப்படி தர்மம் செஞ்சுருக்காங்கிறதுக்கு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் வர்றார். அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் அமர்ந்து, யார் ரசூலுல்லாஹ், பசி தாங்க முடியல, ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு, ரொம்ப பசியோடு இருக்கு ஒரு மனிதர் சொல்கிறார். இந்த இடத்துல அவர் ஒரு ஆட்சி தலைவர், ஆன்மீக தலைவர். அதை உணர்ந்து அந்த மக்களுடைய உணர்வை இந்த தூதர் புரிந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட தோழர்கள் நைஸாக வந்து சொல்லுவாங்க, வேற யார்ட்டையும் போக மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்வாங்கன்னு தெரியும் உங்களுக்கு, அதுக்காக வந்து சொல்கிறாங்க. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல செல்வத்தோடு இருந்தார்களா? யார்கிட்ட வந்து கேட்குறாரு? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நம்ம படித்தது இல்லையா? ஆயிஷா அம்மாட்ட ஒரு மனிதர் போய் கேட்குறாரு, உங்களுடைய அந்த உணவு பழக்கங்கள் எப்படி இருந்தது? ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, ஒரு பிறையை பார்ப்போம், 2வது பிறையை பார்ப்போம், 3வது பிறையும் பார்ப்போம், எங்கள் வீட்டில் அடுப்பு எரியாது. ஆனால் என்ன கதை? 3 மாதம் 3 மாத காலம் ஆயிஷா அம்மா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழுகின்ற அந்த இல்லத்தில் அடுப்பே எரிக்கப்படாது என்று அவங்க சொல்றாங்க. அதை கேட்ட அந்த தோழர் அதிர்ச்சி அடைந்து போய் கவலையோடு ஆயிஷா அம்மாட்ட கேட்கிறாங்க, தாயப்ப என்ன சாப்பிடுவீங்க நீங்க? 3 மாதமா? ரமலான் 1 மாதம் இன்றைக்கு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாதி நேரம் இறைவனுக்காக நாம் உணவை தியாகம் செய்கிறோம், பசித்திருக்கிறோம். இதுல பெரிய போராட்டம் நமக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் 3 மாதம் அடுப்பெரிக்கப்படல. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, பேரித்த முளம் இருக்கும், பிச்சு ரசூலுல்லாவும் நானும் சாப்பிட்டுக்கிறோம், கொஞ்சம் தண்ணீரை குடிச்சிக்கிறோம். 3 மாதம் சகோதரி, 1 நாள் 2 நாள் அல்ல. நோம்பு திறக்கிறோம், பேரிச்சம்பழம் 1 தான் சாப்பிடுவோம், சட்டி நிறைய சாப்பிடுவோமா? அது மெயின் டிஷ்ஷா? யாருக்குமே அது மெயின் டிஷ் இல்லை. அரபுலகத்திலுமே இன்னைக்கு என்ன அது மெயின் டிஷ் அல்ல, அது ஒரு சைட் டிஷ் இல்லையா? ஓரத்தில் வச்சு சாப்பிட்ற சாப்பாடு. யாரும் பேரிச்சம்பழத்தை அப்படி மூட்டையை சாப்பிட்றது அல்ல. நாம இஃப்தாருக்கு 1 சாப்பிட்டுட்டு சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க, பேரித்தம்பழம் தான் 3 மாதமே உணவாக இருந்திருக்கிறது. அந்த வயிறு என்ன நிலைமையில இருந்திருக்கும் சகோதரிகளை யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமை அப்படிப்பட்ட இறை தூதர்கிட்ட தான் ஒரு மனிதர் பசிட்டு வர்றார். ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? எவ்வளவு பசியில் இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரின் அழகான பண்பை பாருங்கள். தான் வறுமையில், ஏழ்மையில் பசித்திருக்கிறேன், பல நாட்கள் வயிற்றில் கல்லை கட்டியிருக்கிறேன் என்ற உணர்த்தல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தாலும் தன்னை முதன்மைப்படுத்தாமல் தன் தோழர்களுக்கு ஏவ மாட்டாங்க. முதல்ல தான் பரிசோதிப்பாங்க, அடுத்து தான் தோழர்களுக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு நபி தோழரை அழைக்கிறார்கள், வாங்க வீட்டுக்கு போங்க, ஆயிஷா அம்மாட்ட ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதா? ஒரு ஆண் குடும்பத்தை நிர்வகிப்பவர் என்னத்தை சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கிறாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதா? அவங்க குணத்தை பாருங்க, வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏதாவது ஒளிஞ்சு கிடக்கும், போய் இருக்கான்னு பார்த்துட்டு வர சொல்லுங்கன்னு அந்த தோழர் போறாரு. ஆயிஷா அம்மாட்ட கேட்குறாங்க. ஆயிஷா அம்மா வீட்டையே ரவுண்ட் அடிக்கிறாங்க, எல்லா பக்கமும் சட்டி போட்டு எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைங்கிறாங்க, ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு இல்லை. இப்படி ஒரு நிலை இன்றைய சமூகத்தில் ஒரு அடிப்படை அளவில் வாழ்கின்ற ஒரு முஸ்லீமுக்கு கூட கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள்.
எப்படி ஒரு சின்ன உணவு, ஏதோ ஒரு பருக்கை, ஒன்றுமே இல்லை. பதில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த நபி தோழர் சொல்றாரு, ஆயிஷா அம்மா எதுவுமே இல்லைன்ட்டாங்க. இன்னொரு மனைவிட்டு அனுப்புறாங்க, விடலை. இன்னொரு மனைவி வீட்டுக்கு போங்க, அங்கே இருக்கான்னு கேளுங்க. அங்கேயும் கேட்குறாங்க, சேம் பதில், எதுவுமே இல்லை அல்லாஹ்வுடைய தூதர். இதுக்கு மேலே அனுப்பக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுத்து விட்டுத்தான் தன்னை பரிசோதித்து விட்டு சஹாபாக்கள் அமர்ந்திருக்கின்ற தோழர்கள்ட்ட அறிவிக்கிறாங்க, இந்த தோழரை இன்னைக்கு விருந்துக்காக அழைத்து செல்பவர் யார்? தர்மம் கொடுங்கன்னு சொல்லல, கண்ணியப்படுத்துறாங்க பாருங்க. பசிச்சிருக்குன்னு வந்தாரு, ஏதாவது தர்மம் செய்யுங்கன்னு சொல்லல, பிச்சை கொடுங்கன்னு சொல்லல, இருக்கிறத தூக்கி போடுங்கன்னு சொல்லல. உங்க வீட்டுக்கு அழைத்து சென்று ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, அழகான இபாதத், வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்கிறார்கள். உங்கள் தோழருக்கு இன்றைய இரவு யார் விருந்தளிக்க தயாராக இருக்கிறார்? சபையே அமைதியா இருக்குது. இப்ப என்னங்க பதில்? வச்சுக்கிட்டு இல்லைண்டாங்களா? நாம இருந்துருவோம். நாம இன்னைக்கு என்ன செஞ்சிருவோம்? பலர் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இல்லை, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் அதுதான், இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரும் தோழர்களும் எப்படி இருந்திருக்கிறார்? அதில் ஒரே ஒரு அன்சாரி தோழர் எந்திரிக்கிறார். யாரை சொல்லலாம்? நான் அவரை கூட்டிகிட்டு போகிறேன். ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது, அது என்ன இருக்குன்னு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படியான வரலாறுலாம் நீங்கள் படிக்கவே முடியாது, அப்படி அற்புதமான வரலாறு. அவர் கூட்டிகிட்டு போகிறார். அவருடைய பேரு கூட ஹதீஸ்ல இல்லை. இந்த அன்சாரி தோழர் கூட்டிகிட்டு போகிறால விருந்தளிக்க, அவர் பேரு கூட வரலாற்றே இல்லை. ஒரு அன்சாரி தோழர்னு அந்த செய்தியில் இருக்குது. அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. போனால் அவரை அந்த பசித்து வந்தார்ல அந்த தோழரை வராண்டாவில் உட்கார வச்சுட்டாங்க. உள்ள வராண்டாவில் உட்கார வச்சுட்டு இந்த அன்சாரி தோழர் தன் மனைவியிடம் போகிறாங்க. போய் மனைவிட்ட நைஸாக உரையாடுறாங்க. வீட்டில் என்னமா இருக்குது சாப்பாடு? அவருக்கும் தெரியலை, விளங்குதா? அவருக்கு வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே சபை அமைதியா இருக்குது, எதையாவது இவருக்கு கொடுத்து பசியாக்கிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு இங்க யாருமே பதில் சொல்லலையே, எப்படியாவது கொடுத்துருவோம், ஒரு நம்பிக்கை. உள்ள என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியல. மனைவிட்ட போய் கேட்கிறாரு, என்ன வச்சிருக்கீங்க? அவர் அங்கே அவுட்டர்ல உட்கார வச்சுட்டு உள்ள வந்து கேட்குறாங்க. இப்போ அந்த அன்சாரி தோழி அவங்களுடைய மனைவி பதில் சொல்றாங்க, நம்ம பிள்ளைகளுக்குள்ள உணவு தான் இருக்கு. பிள்ளைகளுக்குன்னா ஒரு பன்மை அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா அது 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், அல்லாஹ் அறிந்தவன். குழந்தைங்களுக்கான உணவு மட்டும் இருக்குது. அப்ப இவங்க 2 பேருக்கு உணவு இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. குழந்தைங்களுக்கு உணவுண்டா ஒரு அண்டா நிறைய இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு 3 குழந்தைனே வச்சுக்கிறோங்க. 3 குழந்தைண்டா ஆஃபா இத்தனை இட்லி சாப்பிடுவாங்க இல்லையா? நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு குழந்தைங்களுக்கு ஒரு 2 இட்லி போதும், 3 குழந்தைங்களுக்கு அவ்வளோதான் சாப்பாடு. ஒருத்தருக்கு ஓரளவு வயிறு நிறையும். 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டோம்னா ஒருத்தருக்கு வயிறு நிறையும். அதை அவர் கணக்கு போடுறாரு. குழந்தைங்களுக்குள்ள சாப்பாடுன்னா நாம சாப்பிட்டா சரியா வராது, அவருக்கு தான் அது சரியா இருக்கும். அழைச்சிட்டு வந்துட்டேன், கொடுக்கணும், ஒரு ஐடியா பண்ணுவோம். மனைவிட்டு பேசுறாரு, ஒரு ஐடியா பண்ணுவோம். அன்றைய காலகட்டங்களில் இருட்டு, இரவு நேரத்துக்கு தானே விருந்து கூட்டு வந்திருக்கிறாரு. விளக்கு இருக்கும், விளக்கு அணைச்சிட்டா எல்லா பக்கம் இருட்டா போயிடும். இந்த மாதிரி டியூப் லைட்லாம் இங்கே கிடையாது அன்றைய காலகட்டங்களில். விளக்கு அணைச்சா எல்லாம் இருளா போயிடும். வீட்டில் நம்ம இருக்கிறோன்னு வைங்க, கரண்ட் போயிட்டா உருவம் லேசாக தெரியுமா இல்லையா? நல்ல கவர் பண்ண இடத்துல ஒன்றும் தெரியாது. ஒரு குடிசை வீடு அந்த மாதிரி வீடுகளில் இருக்கும் பொழுது இந்த நிலவின் வெளிச்சம், நட்சத்திரங்கள் வெளிச்சத்தினால ஒரு உருவம் இருக்கிறது தெரியும், அசைகிறது தெரியும் இல்லையா? விளக்கு அணைச்சாலும் அந்த உருவம் தெரியும். இவர் அதை கணக்கு போட்டார். நீ பாத்திரத்தை எடுத்துட்டு வா, மனைவிட்ட சொல்றாரு, எடுத்துட்டு வா, 3 பாத்திரத்தை வை, அவர் அங்கே ஆப்போசிட்ல உட்கார வை. குழந்தைங்களுக்குள்ள உணவை அவர் தட்டில் வச்சு முழுமையா நம்ம 2 பேருக்கு பாத்திரத்தை வச்சுட்டு சாப்பாடை அவருக்கு அப்படி வைக்க போற மாதிரி என்ன செய்ய, விளக்கு அணைச்சி விட்டு, தெரியாம நடந்த மாதிரி இட்லியை வச்சுட்டு அவருக்கு ஏதோ ஒரு சாப்பாடு, அல்லாஹ் அறிந்தவன், ஏதோ ஒரு சாப்பாடை வச்சுட்டு விளக்கு அணைச்சி விட்டுரு. இருட்டா போச்சு. இவங்க 2 பேருக்கு பாத்திரத்தை சும்மா உருட்டி சாப்பாடு எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு மேக்கப் பண்ணி என்ன செஞ்சாங்க, சாப்பாடு வைக்கிற மாதிரி வச்சிருவோம். வைத்து விட்டு நாம சாப்பிட்ற மாதிரி அசை போடுவோம், நடிப்போம். அந்த சத்தத்துல நம்ம சாப்பிட்றோன்னு அவர் நினைச்சுக்கிறோம். இருட்டாயிருச்சுல, விளக்கு அணைச்சுட்டா இருட்டாயிருச்சு. அந்த அசைவினால நம்ம சாப்பிட்றோன்னு அவர் நினைச்சுக்கிடுவாரு. அது மாதிரி அவர் பரிபூர்ணமா சாப்பிடட்டும், நம்ம இப்படி ஒரு நடிப்பு அந்த இடத்துல செஞ்சுக்கிறோம் என்று தன் மனைவி இடத்தில் அவர் அன்சாரி தோழர் சொல்லி விடுகிறார். அதே மாதிரி இங்கே நடக்குது. விளக்கு அணைச்சி விடுறாங்க, சாப்பிட்ற மாதிரி 2 பேரும் அப்படி மெல்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. அவர் வைத்த சாப்பாடை ஏன்னா ரொம்ப நாள் பசி இல்லையா, நோன்பு துறக்கிற நேரத்தில் எல்லாத்தையுமாங்க சாப்பிட முடியுது. காலையிலேருந்து பசியோடு இருக்கிறோம், கொஞ்சம் நோம்பு கஞ்சியை குடித்தோன்னு வயிறு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்னென்னமோ வச்சுருப்போம்,
ஆசாசையாக செய்வோம், எல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிட முடியுதா? பெரிய பசியோடு இருந்துட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டோம்னா அடைச்சிரும் வயிறு. இதான் மனித இயல்பு. அவர் ரொம்ப நாள் பசி, கொஞ்சம் சாப்பாடு தான், சாப்பிட்ட உடனே வயிறு திருப்தி ஆயிடுச்சு, அலமதுல்லாம், அவர் எந்திரிச்சு போயிட்டார். இவங்க 2 பேரும் பசி, கணவன் மனைவியும் பசி. இறைவனுக்காக அவர் ஒரு தர்மம் செய்ய நாடினாரு, கொடுத்தாரு. பிள்ளைகளும் பசி. பிள்ளைகளை கதை சொல்லி தூங்க வச்சுட்டாங்க தாயார். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? கதை சொல்லி பிள்ளைகளை தூங்க வச்சுட்டாங்க. பிள்ளைகள் பசி, கணவன் மனைவி பசி, இவ்வளோ நடந்திருக்கு. அடுத்த நாள் அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு அவர் வர்றார். யாருக்குமே இது தெரியாது. சாப்பிட்டு போன நபித்தோழரும் அங்கே நடந்த நிகழ்வு அவருக்கே தெரியாது, இல்லையா? அவருக்கே தெரியாது. அவங்க சாப்பிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இருட்டில் நடந்தது, அவருக்கே தெரியாது. இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு அவர் சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கே தெரியல. அவர் போயிட்டாரு. இவர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க அடுத்த நாள் வர்றாங்க. எதார்த்தமாக வர்றாங்க, நடந்தது சொல்லவெல்லாம் வரல. அவர் அங்கே வரும் பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய முகம் பிரகாசமாயிருச்சு. இதை யார் சொல்லி கொடுத்தது? ரசூலுல்லாஹ் அந்த சபையில் இல்லை. அவங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. பௌர்ணமி நிலவை போன்ற நபி அவர்கள் முகம் அப்படியே பிரகாசிக்குது. இந்த சிரிப்பின் பின்னணி என்ன சகோதரிகளை? யார் சொல்லி கொடுத்தது? யார் சொன்னது? ரப்பு சொல்லி. அல்லாஹ் ஒரு சாதாரண ஏழை வீட்டில் தன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கின்ற உணவை தவிர வேறு உணவே இல்லாத ஒரு ரொம்ப ஏழ்மை தரத்தில் இருக்கின்ற ஒரு சாதாரண மனிதர். அந்த மனிதரை பற்றி ரப்பு தன் தூதரிடம் விஷயத்தை சொல்லிட்டான். இப்படிலாம் நடந்திருக்கு, அவர் இப்படி செஞ்சாரு என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை வரவேற்கிறார்கள். வரவேற்று விட்டு நன்மாராயம் சொன்னார்கள். நீங்கள் இருவரும், கணவனும் மனைவியுமாக நீங்கள் இருவரும் செய்த அந்த செயல்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான். அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். அதுக்கு பரிசு என்ன? அல்லாஹ் சந்தோஷப்பட்டா என்னங்க பரிசு? சொர்க்கமா இல்லையா? அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொண்டான இல்லையா? அற்பம். ஒரு 2 குழந்தை சாப்பிடுற சாதாரண உணவு, அது பெரிய ₹1,00,000 உண்டான பொருள் அல்ல. அவருக்கு அந்த சொத்தும் அல்ல. அவர் செய்கின்ற இடம், அவர் செய்த நோக்கம், அவர் எண்ணம், அந்த இடத்திற்கான அல்லாஹ்வின் மதிப்பு. அவர் அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பதற்காக வருகின்ற அந்த சபையில் நபி அவர்களுக்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சாதாரண ஏழை நபி தோழரை பற்றி எடுத்துரைத்து நன்மாராயம் சொல்கிறான். அல்லாஹ் பேசுறான் அந்த தோழரை பத்தி. அப்பண்டா இதுக்கான பின்னணி என்ன? அவர் ஏழ்மைதான், வறுமைதான், தனக்கு பசிதான், தன்னிடத்தில் பெரிய சொத்துக்கள் இல்லைதான், தன்னிடம் இருந்ததில் உயர்வானது அந்த உணவு. அதை கொடுத்துட்டார். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வதர்ரா, அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் அல்லாஹ்வின் பாதையில் கொடுப்பார்கள். வறுமையில கொடுத்தார். நாம கொடுப்போமா? அதுதான் அல்லாஹ் இங்க கேட்கிறோம். செல்வத்தில் அதுக்கான ஒரு ரைட்ஸ் இருக்கு, ஒரு அனுமதி இருக்குது, நம்ம கொடுக்க போதுமான பொருளாதாரம் இருக்கு. ஏழ்மையில நாமளே செல்வம் இல்லாமல் இருக்கோம், நாமளே பசியோடு இருக்கிறோம், நாமளே ஒரு நடுத்தர வர்க்கமா இருக்கிறோம். அந்த இடத்துல நமக்கு என்ன சிந்தனை வருது? நாம் என்ன யோசிக்கிறோம்? நம் உள்ளம் தர்மத்தை பத்தி பேசுதா? இவர் செய்த சிறப்பான அமல். அல்லாஹ்வுடைய தூதர், ஒரே ஒரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு தாய் வர்றாங்க, 2 குழந்தை, பெண் குழந்தை, 2 குழந்தை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து யாசகம் கேட்குறாங்க. அவங்க யாருன்னு தெரியல. அந்த தாய் 2 குழந்தைகளோட வந்தார்கள். யாசகம் கேட்குறாங்க, பசின்னு கேட்குறாங்க. ஆயிஷா அம்மா வீட்டில் போய் தேடுறாங்க. ஒரே ஒரு பேரித்தம்பழம் எடுத்துகிட்டு வந்தாங்க. குழந்தைகிட்ட கொடுத்தாங்க. அந்த தாய் அந்த பேரித்தம்பழத்தை 2ஆக பிரித்து தன் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களும் பசி, 3 பேரும் பசி தான், 3 பேர் பசி. கிடைச்சதோ ஒரு பேரித்தம்பழம். அது அற்பமாக அவங்க நினைக்கல, அதுக்கு அவர்கள் தேவை உள்ளவர்களாக இருந்தார்கள். 2ஐயும் பிச்சு என்ன செஞ்சாங்க? 2 குழந்தைக்கும் கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. இந்த பேரித்தம்பழம் யாருக்குள்ளது? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் வீடை சுற்றி பார்த்தேன், என்னிடத்தில் இருந்த உணவு எனக்கும் என் கணவருக்குமாக நான் வைத்திருந்த பேரிச்சம்பழம். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவங்களுக்கும் ஒரே ஒரு பேரித்தம்பழம் சாப்பிட இருக்குது. நம்மள்கிட்ட சாப்பாடு இருக்குது வீட்டில், அப்படியே ஈக்குவல் பண்ணுங்க. நம்மள்கிட்ட சாப்பாடு இருக்குது. ஒரு ஏழை பல நாள் பசி, அல்லது ஒரு ஹோட்டலில் சாப்பாடை வச்சு நல்ல பெருமதி மிக்க சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். ஒரு சின்னஞ்சிறிய சிறுவன், ஒரு அனாதை, யாரோட கைவிடப்பட்ட ஒரு சிறுவன் வந்து அப்படி வாய் பார்த்துட்டே இருப்பான்.
அவனுக்கு காசு பெருசாக தெரியாது, காசு முக்கியம் இல்லை, பல நாள் பசி பட்டினி, அந்த சாப்பாடு அவனுக்கு பெரிய பொக்கிஷம். பார்ப்பான். அவன் பார்க்கின்ற அந்த பார்வையின் அர்த்தத்தை எத்தனை இஸ்லாமியர்கள் உணர்ந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அவன் வந்து பக்கத்தில் நின்றாலும் நல்லா எடுத்து பார்த்து நோட்டையெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு 5 ரூபாய் கையில் கொடுப்பான், அவ்வளோதான். அவன் எதுக்கு அங்கே நின்றான்? அவன் எதற்காக அந்த உணவை பார்க்கிறான்? அவனுக்கு சாப்பாடு கொடுக்க யாருங்க இந்த ஊர்ல இருக்கிறா, உலகத்தில் இருக்கிறா? தாய் இருக்கிறாங்களா, நமக்கு மாதிரி தகப்பன் இருக்கிறாங்களா? ஒரு அனாதை. அவன் ஒரு தேவைக்காக வருகின்ற பொழுது நம்மள்கிட்ட இதுதான் இருக்கு, கொடுப்போமா? வீட்டில் சாப்பிட போற ஒரு ஏழை வந்து பசிக்குது நிற்கிறாங்க, நம்மள்கிட்ட அதான் இருக்குது, நம்ம மாப்பிள்ளைக்கு அதான் இருக்குது, நம்ம பிள்ளைக்கு அதான் இருக்குது, கொடுத்தா நாம பட்டினி, கொடுப்போமா? ஒருத்தர் அது போல இன்றைய சமூகத்தில் இருக்கிறார்களா? உள்ளம் தொட்டு கேட்டு பாருங்க. ஆயிஷா அம்மாவுடைய உணர்வை பாருங்கள். அவர்களிடத்தில் இருந்ததே தனக்கும் தன் கணவனுக்கும் ஒரே ஒரு பேரித்தம்பழம், 2 பிச்சு 2 பேரும் பாதி பாதி சாப்பிடணும், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு தாய் பிள்ளைகளோடு வந்து நின்றதை பார்த்து கழிந்த அந்த உள்ளம், அந்த தாய் மூமின்களின் அன்னையர் தூக்கி தர்மம் செஞ்சுட்டாங்க. நான் பட்னியா இருக்கிறேன், என் அல்லாஹ்வின் தூதர் என் கணவர் பட்னியா இருக்கட்டும், நீ பிள்ளைக்கு கொடு. இது ஒரு பெருமதி மிக்க ஒரு அம்சம் அல்ல. ஒரு பேரிச்சம்பழங்கிறது ஒரு பல லட்சம் சொத்துக்கு சம்பந்தமான ஒரு பொருள் அல்ல, அற்பமானது. ஆனால் ஆயிஷாமாக்கு அது அன்னைக்கு சிறந்தது. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தான் பசியோடு இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் அல்லவா, உலகத்தில் எல்லோரை விடவும் அதிகமாக உயிருக்கு மேலாக நேசித்த அந்த தூதருக்கான ஒரு உணவு அதைத்தான் வச்சிருக்கிறாங்க. அது அவங்க அதுல தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த உணவு இல்லை, அதன் மீது அவர்கள் தேவை உள்ளவர்களாக இருந்தும் அதை எடுத்து கொடுத்தார்கள் அல்லவா, அவங்களுக்கு அது பெருமதி மிக்கது. இதுதான் இன்னைக்கு பாடம். நம்மள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, 100 ரூபா தான் இருக்குது, இதுலேருந்து என்ன தர்மம் செய்ய போகிறோம்? இதில் என்ன பெருசாக வரப்போகுது? நம்ம கொடுக்குற 50 ரூபாயில் என்ன வரப்போகுது? ஒரு 100 ரூபாயில் என்ன வரப்போகுது? பேரிச்சம்பழத்துக்கு அதானங்க மதிப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பேரிச்சம்பழத்தின் துண்டு, ஒரு துண்டு, ஒரு பேரிச்சம்பழம் அல்ல, ஒரு துண்டையேனும் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அந்த துண்டுக்கு மதிப்பு நம் உள்ளத்தில் இருந்தால், இஹ்லாஸ் இருந்தால், நாம் அதன் மீது தேவை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அதை தூக்கி கொடுத்தா அதுக்கு மதிப்பு அல்லாஹ் இடத்துல வேறு. இதுதான் இன்னைக்கு பாடம். ஏழ்மையாக இருக்கும் பொழுது ஆயிஷா அம்மா கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆச்சரியமாக அந்த நிகழ்வை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இருந்து, ஏன்னா வந்து கேட்பாங்கல்ல, சாப்பாடுங்கன்னு கேட்பாங்க, சாப்பாடு இதுதான் சாப்பாடு கேட்கும்போது சொல்லணும். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஒரு தாய் 2 குழந்தைகளோடு வந்தார்கள், பேரிச்சம்பழம் இருந்துச்சு, கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரே குழந்தைக்கு பிச்சு கொடுத்துட்டு அவங்க பட்டினியோடு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தாயாருக்கு நன்மாராயம் சொன்னார்கள், இது போலத்தான் பெண் பிள்ளைகளை சாலிகாக யார் பெற்று வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் அந்த பெண் குழந்தைகள் நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற திரைகளாக நிற்பார்கள். ஏன்? அவங்க பசி பட்டினி வறுமை இருந்தாலும் தன் பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவங்க பசியை அப்படியே வயிற்றுல கட்டிக்கிட்டு 2 குழந்தைக்கும் கொடுத்தாங்க. அவங்க தியாகத்தை ரசூலுல்லாஹ் மதிக்கிறாங்க. சொன்னார்கள், அன்புள்ள சகோதரிகளே, அந்த தாய்க்கும் அது தேவையுடையதாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி ஆயிஷா அம்மா ஒரு பேரிச்சம்பழம் தான் கொடுக்குறாங்க. அந்த பேரிச்சம்பழத்தின் மீது அந்த தாய் தேவையுடையவராக இருந்ததுனால தான் வாங்கினாங்க. அப்ப நமக்கு அல்ல ஏதோ ஒன்றை தந்திருக்கிறான், ஏதோ ஒன்று, வறுமையில் இருந்தாலும் ஏதோ ஒன்று, அதன் மீது தேவை உள்ள 1000 மக்கள் இந்த சமூகத்தில் இருப்பார்கள். நாம நினைச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் அற்பமான, இதை கொடுக்கிறதா, இதனால் என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? அல்ல. நம் வீட்டில் ஒரு சாதாரண உணவு இருக்கிறதா, அதன் மீது தேவை உள்ள 1000 நபர்கள் இந்த சமூகத்தில் உண்டு. அதுக்குதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆணை ஒரு குழம்பு காய்ச்சினா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்துங்க, பக்கத்து வீட்டில் ஏழைகள் இருப்பாங்க, கொடுங்க, அந்த சிந்தனையை கொண்டு வாங்க அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இறை அச்சம் உள்ளவர்களாக நாம் செய்கின்ற தர்மத்தில் அல்லாஹ்வின் நேசத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு குறிப்பிடுவது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, அவர்கள் செழிப்பான நிலையிலும் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வார்கள், வறுமையான நிலையிலும் அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் தர்மம் செய்வார்கள். அது லெவல் வேண்டாம், ஈக்குவலா இருக்காதே தவிர தர்மத்தை நிறுத்த மாட்டாங்க. நம்மால் இயன்றதை வறுமையிலும் செழிப்பிலும் நாம் செய்யணும். அப்படி செய்தால் அந்த தர்மம் அல்லாஹ்வின் நேசத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை இறைவன் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு கற்றுத்தருகிறான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளை பார்ப்போம் என்று சொல்லி என்னுடைய இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.